Hi friends, welcome to Attract Media. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்கள் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போனா தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜெல்லி எப்படி நம்ம வீட்டிலையே பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா வாட்டர் எடுத்துக்கோங்க, ஒரு அரை கிளாஸ் அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஜெலட்டின், எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். நீங்கள் ஜெலட்டின் கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜெலட்டினை ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை ஊற விடலாம். அப்போனா தான் ஜெலட்டின் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு சைடு நம்ம இப்போ வச்சிடலாம். இப்போ ரிமைனிங் உள்ள வாட்டரை நம்ம அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சுகர் நம்ம சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு ஸ்வீட் என்ன வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சுகர் நல்லா கரையட்டும். சுகர் கரைஞ்சோன்னே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி பதம் வேணும், அந்த இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு சுகர் மெல்ட் ஆனோன்னே போதும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் பாயில் பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகுது. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே நம்ம ஜெலட்டின் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸை நம்ம இப்போ சேர்த்துடலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஊறினோன்னு இந்த மாதிரி ஆயிரும். இப்போ இதை நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சுகர் சிரப்போட. நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நீங்கள் கிளற இந்த மாதிரி நிறையா வரும், அதனால ஒன்றும் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது கூட நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட என்ன எசன்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இது பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்திங்கன்னா எல்லோ கலரில் வரும். ஆரஞ்சு எசன்ஸ் ஊற்றுனீங்கன்னா ஆரஞ்சு கலரில் வரும். நான் நீங்கள் ஸ்ட்ராபெரி சேர்த்துருக்கனால இது ரெட் கலரில் வருது. உங்கள்கிட்ட மோல்டு இருந்தால், இந்த மாதிரி மோல்டு இருந்தால் அந்த மோல்டில் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிளாஸ்லேயே நம்ம ஊற்றிக்கலாம். நான் லாஸ்ட்டு கிளாஸில் ஊற்றுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ரேயில் ஃபுல்லாக நம்ம ஆயிலை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சில எசன்ஸ் பார்த்தீங்கன்னா கலர் இல்லாமல் ப்ளெயினாக இருக்கும், வாட்டர் மாதிரியே இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வேணும்னா ஃபுட் கலர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட இந்த மாதிரி ஒரு புளி கரண்டி எடுத்துட்டு அப்படி எல்லாத்துலேயும் நம்ம ஊற்றிடலாம். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஜெல்லி பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். வீட்டில் இருக்கிறப்ப இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணி வீட்டில் உள்ள குட்டீஸோட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு இந்த லீவை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்.
பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு எல்லாத்துலேயும். இதுக்கப்புறம் நான் ஒரு கிளாஸில் எப்படி நான் ஊற்றுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கிளாஸு இல்லைன்னா நார்மல் டம்ளர் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆயில் இதுலேயும் நல்லா க்ரீஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை ஒரு 5 hours பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நான் மோல்ட்லேருந்து எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அவ்வளோதான். லைட்டாக நீங்கள் கீழே கூட இப்படி எழுப்பி விட்டிங்கனாவே சூப்பராக ஜெல்லி வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ என் கையில் இருந்து அப்படியே வலிக்கிட்டு போகுது. ரொம்ப சூப்பராக வந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஜெல்லி. இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணலை, பட் ஃபஸ்ட் டைமே எனக்கு சூப்பராக வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், மோல்டில் உள்ள எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி எசன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, அதனால் நான் அதை வச்சு நான் பண்ணேன். உங்ககிட்ட எல்லா எசன்ஸும் இருந்துச்சுன்னா நீங்கள் கலர் கலராக நல்லா பண்ணலாம். இப்போ நான் கிளாஸில் உள்ளதையும் எடுத்து காட்டுறேன். சுற்றிலும் நைஃப் வச்சு லைட்டாக எலும்பி விட்டுருங்க. நைஃப் வச்சு சும்மா சுற்றிலும் மட்டும் உள்ளே லைட்டாக விட்டுற மாதிரி. ரொம்ப உள்ளே விட்டிங்கன்னா ஜெல்லி பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். மேலாப்பில் மட்டும் லைட்டாக எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா இப்படி ஓங்கி 2-3 தடவை இப்படி ஷேக் பண்ணிங்கனாவே விழுந்துடும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம சின்ன பிள்ளைலாம் வாங்கி சாப்பிடுவோம். இந்த மாதிரி கிளாஸ் சைஸில் உள்ள மாதிரி. நீங்களும் ஜெல்லி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.